இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசேஷ ராட்வீலர். நம்ம வந்து ஒரு சாருக்கு வந்து செக்யூரிட்டி பவருக்காக லாக்டவுன் டைம்ல கொடுத்திருந்தோம். இது அதனுடைய 3வது லிட்டர்மெண்ட். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அதை லிட்டர்மெண்ட் பண்றது உண்டு. முழுக்க முழுக்க செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஹாபி, சரி நம்ம வளர்த்த டாகை வந்து நம்ம ப்ரீட் பண்ணுவோமே, அந்த ஒரு கண்டிஷன்ல இந்த டாகை நம்ம வந்து ப்ரீட் பண்றோம். இதனுடைய பப்பீஸ் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம 2 லிட்டர்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கார்டிங் லெவல்ல சூப்பரா இருந்துட்டு இருக்குது. இதனுடைய லைனேஜ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஜிஸ்மோ டிமிட்டரோட கிராண்ட் டாட்டர் அப்படின்ற ஒரு லைனேஜ்ல வரும். இதனுடைய பப்பீஸ் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கரெக்டா 30 நாள் ஸ்டேஜ்ல நமக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த பப்பீஸ் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து இங்க வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. லாக்டவுன் டைம்ல திருச்சியில இருந்து வரைக்கும் இங்க வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. இது நல்ல லைனேஜா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லைனேஜுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய கேரக்டர் எல்லாமே ரொம்ப விசேஷமா இருந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு வீட்டில் உள்ள ஒரு பையனா வீட்டில் உள்ள ஒரு பொண்ணா இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பிரீடு. இந்த கேம்பஸுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு 3 செக்யூரிட்டி இதுல இருந்திருந்தாங்க. இந்த டாக் வந்தப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3 செக்யூரிட்டிஸுக்குமே வேலை இல்லை அப்படின்ற லெவலுக்கு இது வந்து ஒரு செக்யூரிட்டியா இருந்துட்டு இருக்குது. என்ன வாய் வந்து நம்மள மாதிரி பேச மட்டும்தான் தெரியாது, மற்றபடி என்ன சொல்றது அப்படிதானே அக்கா? வேற எல்லாமே அவங்க வந்து வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து இன்டீரியர்ல வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வந்து அபார்ட்மெண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாவும் சரி, மற்றபடி ஒரு சிட்டி லிமிட்டா இருந்தாலும் சரி, ஒரு 4 சென்ட் 5 சென்ட் இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஐபிஎஸ் இருந்தாலும் வீடுகள் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் செக்யூரிட்டி தேவை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இதை இன்டீரியர்ல தான் வச்சிருக்க முடியும். அப்ப இன்டீரியர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இன்டீரியர் டிசிப்ளினா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் அப்பா அம்மா வயசான பாட்டி சின்ன குழந்தைங்களோட இருந்து பழகக்கூடிய விதமா இருந்தாலும் சரி, மெயிலை கம்பேர் பண்ணும்போது மெயிலை விட ஃபீமேல் வந்து எனக்கு பார்வைக்கு வந்து பார்வைக்கு மட்டும் இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு மோர் தேன் பெஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் புதுசாக வளர்க்க போறவங்க பிகினர்ஸ் வந்து கேட்பீங்க, ஃபீமேல் வந்து அது ஹீட்டுக்கு வரும் இல்லையா, அப்போ என்ன பண்றது, அது டைமிங் வரும்ல அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 year 2 times தான் நமக்கு வந்து அது அந்த சிம்டம்ஸ் காட்டும். அந்த டைம்லயும் நமக்கு அந்த ஒரு பெரிய ஒரு இதா இருக்காது. 1 week தான் அந்த அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா இயர் வந்து ஃபுல்லா வரைக்கும் அது நீட்டா ஒரு அதாவது யூரின் பாத்ரூம் போறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அதை வந்து பர்ஃபெக்டா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கும் போது இன்டீரியருக்குள்ளே அதனுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சு நம்மளே மாதிரி தான் அதுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்து இன்டீரியருக்குள்ளேயே வச்சு சேஃப்டி செக்யூரிட்டி பவரா வச்சிருக்கிற லெவல்ல இந்த டாக் இருந்துட்டு இருக்குது. நல்ல லைனேஜா இருக்கக்கூடிய இந்த டாகினுடைய பப்பீஸ் தேவை அப்படின்னு சொன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பி தந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி தரதுக்கு தயாரா இருக்கிறேன். தேங்க்யூ.